ஹலோ, வணக்கம் மக்களே. நான் உங்கள் மகேஷ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். என்னடா பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்ட்டு நினைக்கிறீங்களா? நான் ஒரு ட்ராவலிங்கில் இருக்கேன். ஸோ இந்த ட்ராவலிங்கில் ஒரு புது சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். என்னென்னா, எனக்கு தெரிஞ்ச மிஸ் பண்ணாவே கூடாத ஒரு மூவிஸ் எல்லாமே ஹாலிவுட் மூவிஸ் தான். அந்த மூவிஸ்லாம் மிஸ்ஸே பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மூவிஸ்லாம் லைஃப்பில் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான மூவிஸ். வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது நான் லிஸ்ட் அவுட் பண்ண போகிறேன். டாப் 10 மூவிஸு. இது ஒரு ஜஸ்ட் பார்ட் 1 தான். என்கிட்ட இன்னும் நான் நிறைய மூவிஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் கம்மிங் வீடியோஸில். ஸோ இப்போ சொல்ல வர மூவிஸை நீங்கள் செக் அவுட் பண்ணி டைம் கிடைக்க போது நீங்கள் எப்படி பார்க்க முடியுமோ பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாமா? மூவிஸ் ஸ்டார்ட். நம்பர் 1, குயிக் சாண்ட். 2023 வந்த மூவி. இது ஒரு எப்படின்னா, குயிக் சாண்ட்னா உங்களுக்கு தெரியும், புதக்குழி. எஸ், உங்களுக்கு பேர்லேயே உங்களுக்கு அது என்னன்னு தெரிய வரும். ஸோ அந்த மூவியை பாருங்கள். அதில் ஒரு எமோஷ்னல் டச்சு இருக்குது. ஸோ யூ வில் பி என்ஜாய் த மூவி. அண்ட் அது ஒரு சீட் எச் த்ரில்லிங்காகவும் இருக்கும். பாருங்கள். நம்பர் 2, எ குவைட் பிளேஸ். குவைட் பிளேஸ் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸு அதெல்லாம் வர ஓடிடியில் வந்த மூவி தான் அது. பாருங்கள். அதை நான் சொன்னால் உங்களுக்கு அந்த அளவுக்கு அது என்ன சொல்கிறது, அந்த சர்ப்ரைஸ் போயிடும். பார்த்தா தான் அதுக்கு வந்து அந்த என்னன்னு தெரிய வரும். ஸோ நான் வந்து அதை பற்றி நான் சொல்ல விரும்பலை. ஆனால் அதை நீங்கள் பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒர்த்து வாட்சிங் மூவி அது. தேர்ட் மூவி என்னென்னா, டெவில் 2010. எஸ், 2010 வந்த மூவி தான் அது. அது ஒரு கைண்ட் ஆஃப் மூவி. யா, இட்ஸ் ஹாரர் மூவி தான். ஹாரர் மூவி தான். எஸ், பாருங்கள். அந்த மூவி ஒரு லிஃப்ட்டுக்குள்ளேயே நடக்க ஆரம்பிச்சிடும். ஐ மீன், அந்த லிஃப்ட்டுக்குள்ளேயே எல்லாமே நடக்கும். வெரி இன்ட்ரெஸ்டிங். என்ன ஏதுன்னு நம்ம நினைக்கிறதுக்குள்ள சில சம்பவங்கள் நடந்துடும். பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்தது நம்பர் 4th மூவி, அன்ஸ்டாப்பபிள் 2010. யா, இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவி ஆல்சோ. என்னென்னா, இது வந்து இப்போ நான் வந்து ட்ராவலிங்கில் இருக்கேன், ட்ரெயினில் இருக்கேன். எஸ், ரைட், ஐ மீன் ட்ரெயின் ஒன்லி. இந்த மூவி ஆல்சோ ட்ரெயின் மூவி தான். நான் சொல்ல விரும்பலை என்ன ஏதுன்னு சொல்ல விரும்பலை. பட் இட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா விடமாட்டீங்க. உங்களோட ஃபேவரட்டாகவும் இந்த மூவி ஆகிடும். ஸோ ஒர்த் வாட்சிங் தான். 100% நான் கேரண்டி கொடுக்குறேன். எல்லாருக்கும் இந்த மூவி பிடிக்கும். எந்த ஒரு என்ன சொல்கிறது, எந்த ஒரு நீங்கள் சீட்டை விட்டு வெளில பிரேக்குக்குன்னே போக மாட்டீங்க. அப்படி இருக்கும் மூவி. அல்டிமேட்டாக இருக்கும். பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்தது நம்பர் 5, வெரோனிகா 2017. யா, இட்ஸ் எ ஹாரர் மூவி. நான் அதுக்கே சொல்லிடுறேன், இட்ஸ் எ ஹாரர் மூவி. இது வந்து ஒரு ட்ரூலி நடந்த, அதாவது ஒரு ரியலாக நடந்த ஒரு பேஸ்ட் அந்த மாதிரி ஒரு மூவி தான். அதை ரியலாக நடந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஐ திங்க் ஸோ. ட்ரூ ஈவெண்ட்ஸ் பேஸ்ட். ஸோ பாருங்கள். இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸ்லேயே ஒரு பயங்கரமான மூவினா இதுதான் அப்படின்னாங்க. நான் பார்த்த வரைக்கும் எனக்கு அப்படி ஒன்றும் பெருசாக தெரியல. பட் அந்த அளவுக்கு ஒரு திகிலாக தான் இருந்தது மூவி. ஸோ வாட்ச் பண்ணுங்கள். தனியாக வாட்ச் பண்ணாலும் ஓகே. ஆனால் நைட்டில் வாட்ச் பண்ணாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன், என்னோட டிப்ஸ்.
என்ஜாய் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் மூவி தான். நெக்ஸ்ட் மூவி நம்பர் 6, ட்ராக் மீ டு தி ஹில், 2009. எஸ், இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஹாரர் மூவி தான். ஆனால் இது வந்து நம்ம பேய் வரும் அது வரும் நான் சொல்ல விரும்பல. பட் இது ஒரு இன்சிடெண்ட் என்னென்னா, ஒருத்தருக்கு டைம் சரியில்லைன்னா அவங்க நிலைமை எந்த அளவுக்கு மோசமாக போகுன்றத ஒரு மூவியாக எடுத்திருக்காங்க. ஆனால் கொஞ்சம் ஹாரராக இருக்கும், அவ்வளோதான். பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நம்பர் 7, த ஹேப்பனிங். ஐ திங்க் ஹேப்பனிங் தான் நினைக்கிறேன். 2008 வந்தது மூவி. அது ஒரு பாருங்க, அது ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு விஷயம் நடக்கும், அந்த படத்தில் ஒரு விஷயம் நடக்கும், அது ஏன் நடக்குதுன்னு தெரியாது, ஆனால் நடக்கும். அதனால என்ன பாதிப்பு, அது எப்படி சரியாகுது, அதுதான் படம். ஸோ அந்த மூவியை பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், விறுவிறுப்பாக இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட் மூவி என்னென்னா, ஃபோன் பூத், 2002. எஸ், ஃபோன் பூத் நம்பர் 8 மூவி, ஃபோன் பூத் 2002. இது வந்து ஆக்ஷன் கைண்ட் ஆஃப் மூவி தான். பட் எப்படி சொல்கிறதுனா, ஒருத்தரை பேஸ் பண்ணி நடக்கிற மூவி. அவங்க அவங்களுக்கு என்ன, ஏன் அப்படி நடந்துக்கிறாங்க, எதனால அப்படின்னு ஒரு விறுவிறுப்பாக, ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸோடு, ஒரு அட்வென்ச்சர் எக்ஸ்பீரியன்ஸோடு, அட்வென்ச்சர்னு சொல்கிறத விட ஆக்ஷன் த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கும். நீங்கள் அந்த மூவி பார்த்தீங்கன்னா சீட்டேஜ் த்ரில்லிங் தான். அந்த மூவி விட்டு வெளில வர மாட்டீங்க. உங்களுக்கு அது ஒரு ஃபேவரட்டாக கூட மாறலாம், வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மூவி பாருங்கள், பிடிச்சிருந்துன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்தெந்த மூவிலாம் நான் சொல்கிறேனோ அந்தந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா, இந்த மூவி எனக்கு பிடிச்சிருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்பர் 9, ஃப்ரோசன் 2010. எஸ், ஃப்ரோசன்றதில் சில மூவிலாம் வந்திருக்கு, சில அனிமேஷன் மூவிலாம் வந்திருக்கு. ஸோ ஆனால் பட் இது அனிமேஷன் மூவி கிடையாது, இது வந்து ஒரு ரியல் நார்மலான மூவி தான். ஃப்ரோசன் 2010 வேறு லாங்குவேஜில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், இங்கிலீஷில் என்னன்னு தெரியல, அது பாருங்கள். ஆனால் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு டூரிஸ்ட் பிளேஸுக்கு போவாங்க, அங்கே ஒரு விஷயம் நடக்கும், அதனால அவங்க என்ன பாதிக்கப்படுறாங்க, அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க, சர்வைவல் மூவி தான் இது. ஓகே, ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த மூவி பர்சனலாக பிடிச்சிருந்தது. ஆனால் என்னால் முழுசாக பார்க்க முடியல. நான் திரும்பியும் அந்த மூவி ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்க்கணும், எந்த ஓடிடியில் இருக்குதுன்னு தெரியல. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கிடச்சதுன்னா பாருங்கள். எங்கே ஓடிடியில் இருக்குதுன்னு சொல்லுங்கள், பார்த்தீங்கன்னா எனக்கும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் இன்னொரு வாட்டி அந்த மூவி பார்க்குறேன். ஃபைனலாக நம்பர் 10, பேரசைட் 2019. நீங்கள் ஆல்ரெடி இந்த மூவி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு ஃபேமஸான மூவி தான், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது பேரசைட்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், ஒட்டுண்ணி. அது வந்து உங்களுக்கு அந்த பேரிலேயே அந்த படம் எப்படி இருக்குன்னு தெரியும், என்ன மாதிரி ஸ்டோரி இருக்க போதுன்னு தெரியும். பாருங்கள், அது ஒரு ஃபேமஸாக ஆகிடுச்சு, அந்த படம் ட்ரெண்டிங் ஆகிடுச்சு, நல்லாயிருக்கும். பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். சரி, அதான் மக்களே, இதான் வீடியோ இன்றைக்கி. ஏன்னா நான் ட்ராவலிங்கில் உங்களுக்கு ஒரு புது சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கேன். நான் வீக்கெண்ட் இலுமின்னு உங்களுக்கு இந்த மாதிரி சீரீஸில் எந்தெந்த மூவி நல்லா இருக்குன்னு சொல்கிறேன், அதெல்லாம் நான் போடுறேன். நீங்கள் அதெல்லாம் செக் அவுட் பண்ணி பாருங்கள் எப்போ ஃப்ரீ டைமில் இருக்கோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஐடியாஸ் அண்ட் எந்தெந்த மூவி பார்த்தீங்க, என்ன இந்த மூவி பிடிக்கல, எது பிடிச்சிருந்தது, எது என்ன இதுன்னு சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மூவியை எனக்கு ஷேர் பண்ணுங்கள், நானும் பார்க்குறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. ஸோ அவங்களும் இந்த மூவிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங்
ஹேவ் எ கிரேட் டே. பாய். அண்டு மக்களே, நாளைக்கு வீடியோ வரும். நாம் யூஸ்வலாக போடுற வீடியோ வரும், ஆனால் அது வேறு மாதிரி வரும். அதான் சர்ப்ரைஸ். அதை பாருங்கள், மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள் என் சேனலை. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க, உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் மக்களே. ஹேவ் எ கிரேட் டே. பாய்.